ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 9th தமிழில் 4th யூனிட் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் விண்ணையும் சாடுவோம். அதாவது 4th யூனிட்டில் நம்ம 3rd பார்ட்டு பார்க்க போகிறோம். 3rd பார்ட் அப்படின்றப்ப விரிவானம் அல்லது துணைப்பாடம் பார்ப்போம். இந்த துணைப்பாடத்தோட பேர் விண்ணையும் சாடுவோம். நுழையும் முன்னில் நம்ம பார்த்துட்டு உள்ளே போவோம். நான் வீடியோக்குள்ளே எங்கெங்கே ஷார்ட்கட் சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் வேணுன்றவங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், பட்டாம்பூச்சியை நம்ம பார்க்குறோம், அது சிறகடிச்சு பறக்குது. இந்த ஒரு பூச்சியோட சிறகமைப்பு கூட, அந்த சிறக அசைப்பு கூட என்ன ஆகுமா அப்படின்னா, இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத சயின்ஸில் சொல்கிறாங்க. நம்ம இந்திய விண்வெளித்துறை நம்ம விண்ணுக்கு நிறைய செயற்கைக்கோள்களாக அனுப்பியிருக்காங்க. அந்த செயற்கைக்கோள்கள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய நேரத்தில் எல்லாம் நம்மால் திசையன் விலையில் இருந்து தில்லி வரை தொடர்பு கொள்ள முடிகிறது. திசையன் விலை அப்படின்றது ஒரு ஊர். அங்கேருந்து நம்ம டெல்லி வரைக்கும் கூட நம்ம கனெக்ட் ஆகி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இணையம் வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணையத்தில் வாழ்க்கை பயணம், பயணத்தில் பாதி இணையம். இணையம் தான் நம்ம இப்போ என்ன காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ஃபோன் பார்க்குறோம், மதியம் நைட்டு தூங்குறப்ப அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இணையத்தோட கனெக்ட்லேயே இருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையோட பாதி நாட்கள் எதில் இருக்குது அப்படின்னா இணையத்தோட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலாளர்கள் தமிழில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்களோட பங்கும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிவி நேர்காணலுக்கு கே. சிவன் அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணலை பற்றி நமக்கு இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா டேட்டாஸ் இருக்குது. எல்லாமே முக்கியமானது, எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். நுழையவும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. இந்த 20வது நூற்றாண்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வானியல் அறிவியலில் நம்ம தமிழர்களோட பங்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், மகத்தானது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா கே. சிவன் அவர்கள், வளர்மதி அவர்கள், மயில்சாமி, அண்ணாதுரை, அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள், நமக்கு நிறைய தெரிஞ்ச தலைவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவரை பற்றி தான் டிவி நேர்காணல் எடுத்திருக்காங்க, பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்றத இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. யார் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவன் அவர்கள். இவர் இஸ்ரோவோட 9வது தலைவர். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார் அப்படின்னா கே. சிவன் அவர்கள். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த பதவி வகிக்கக்கூடிய முதல் தலைவர் யார் அப்படின்னா அந்த கே. சிவன் அவர்கள் தான். சிவன் தான் இந்த இஸ்ரோவுக்கு முதல் தமிழராக தலைவர் பொறுப்பை வகித்தவர். இவர் அந்த இஸ்ரோ லிஸ்ட்டில் 9வது தலைவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். 2015 என்னவா இருந்தார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குநராக இருந்திருக்காரு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக இப்போ பொறுப்பு வகிச்சிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி என்னென்ன முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே பார்ப்போம். கே. சிவன் அவர்கள் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா நாகர்கோவில். இவர் பிறந்த இடம் நாகர்கோவில். நாகர்கோவிலில் சரக்கல் விலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இவர் பிறந்தார். இவர் படித்தது எல்லாமே தமிழ் வழியில் தான் படிச்சிருக்காரு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. சரக்கல் விலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வல்லங்குமார வில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பகுதி, அங்கே தான் என்ன செஞ்சார் அப்படின்னா கே. சிவன் அவர்கள் படிச்சிருக்காரு. கே. சிவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கே அப்படின்றப்ப கைலாச வடிவு. இவங்க அப்பாவோட பேர் கைலாச வடிவு. இவங்க அப்பா மாங்காய் வியாபாரம் செய்யக்கூடியவர். இவர் சின்ன பிள்ளையிலே படிக்கிறப்ப உங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ எவ்வளோ வேணாலும் படிச்சு, ஆனால் உன்னோட படிப்புக்கு நீ தான் செலவு செஞ்சுக்கணும், அதுக்கு நீ தான் சம்பாரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இவர் வேலை செஞ்சே தான் படிச்சிருக்காரு. காலேஜ் படிக்கிறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஜியில் படிச்சிருக்காரு. இளங்கலை படிப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து காலேஜில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா முதலாவதாக வந்திருக்காரு. அப்போ காலேஜில் ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறியேப்பா, அடுத்து நீ எம்ஐடியில் போய் வானூர்தி பொறியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது, அந்த துறையை போய் நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அவங்க
டீச்சர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, நீ நல்லா படித்து நல்ல ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்க, நீ எம்ஐடியில் போய் இதை எடுத்து படித்த அப்படின்னா உன்னோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வானூர்தி பொறியியல் எடுத்து படி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவருக்கு என்ன அப்படின்றது கூட தெரியாது, அந்த வார்த்தை கூட அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனாலுமே அவங்க டீச்சர் சொன்னாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட இவர் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி எம்ஐடியில் சேர்ந்திருக்காரு. எம்ஐடிலே படித்து அதே பிரான்ச்சில் அதே துறையில் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா எம்இயும் முடிச்சாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எம்இயும் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் ஒரு இன்ஜினியராக வந்து மாறியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அதே இன்சிடென்ட் மாதிரி தான் கே சிவன் அவர்களுக்கு நடந்திருக்கு. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் போய் படிச்சிருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூலில். அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, வரமீன் காரணமாக நீ சம்பாரிச்சு நீ படிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு, அதில் ஃபர்ஸ்ட் மார்க் வராரு. அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே எம்ஐடியில் இந்த கோர்ஸ் வந்து எடுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் படித்து எம்ஏ முடிக்கிறாரு. ஆனால் அது என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனால் டீச்சர் சொன்னாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்து படித்தார். அதனால தான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்தேன்னு கூட சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சின்ன வயசில் இவருக்கு கனவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எப்பயாவது அவங்க ஊர் பக்கம் இந்த ஏரோப்ளேன் வந்து பறக்குமா, அப்போ இதே மாதிரி ஒன்று நம்மளும் செஞ்சு பறக்க விடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் சின்ன வயசில் இருந்து நமக்கு எப்படி ஒவ்வொரு நாளுமே நம்ம நினைக்கிறது நடக்காது, நமக்கு மேலும் மேலும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இவருக்குமே நடந்திருக்கு. இவரோட ஆசை எதுனாலும் நடக்காமல் போகிறது, இவர் என்ன நினச்சாலும் நடக்காமல் போகிறது, இந்த மாதிரியே நடந்திருக்கு. ஆனாலுமே நடக்கனா கூட அதை வந்து ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு தன்மையிலேயே இவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்ட கே சிவன் அவர்கள் இன்னைக்கு இஸ்ரோவோட தலைவராக வந்து இருக்காரு அப்படின்றத தான் நமக்கு பாடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட ஆரம்ப கால பணியை பற்றி கொடுத்துருக்காங்க. 1983ஆம் ஆண்டு முதலில் பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து தொடங்குறாங்க. என்ன திட்டம்? பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து யார் தொடங்குறது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து தொடங்குறாங்க. எப்போ? 1983. இவர் அப்போ தான் என்ன செஞ்சுருப்பாரு அப்படின்னா, அந்த திட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வேலையிலே சேர்ந்திருப்பாரு. 1982 இவர் வேலையில் சேர்ந்திருப்பாரு. 1983 தான் பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அதாவது கவர்மெண்ட் வந்து இசைவு வந்து அதை ஓகே வந்து பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃபேக்ட்ரிக்கோ அல்லது ஒரு கம்பெனிக்கோ போகிறோம் அப்படின்னா நம்ம படித்ததுக்கும் அங்கேயும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது. அங்கே போய் தான் நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்றப்ப இவர் என்னதான் விண்வெளியை பற்றி வானூர்தியை பற்றி படிச்சிருந்தாலுமே அங்கே அவருக்கு எதுவுமே தெரியலை. இவருக்கு மட்டும் இல்லை, போகிற யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை எப்படி பாடம் கற்றுக்குதோ அதே மாதிரி தான் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி தான் நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து இசைவு கொடுத்துட்டாங்க. எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்டில் சாஃப்ட்வேர் ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்ட்வேர் 2 இருக்கும். 2 சேர்ந்து தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் எந்த பக்கம் இருந்தார் அப்படின்னா சாஃப்ட்வேர் மென்பொருள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வேலை தான் இவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. மென்பொருள் சாஃப்ட்வேர் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா வாகனத்தோட வடிவம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் இப்போ அனுப்புகிறோம் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் போகணும், அது எவ்வளோ அகலம் இருக்கணும், எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், எந்த பாதையில் போகணும், எந்த இடத்துல அது போய் விழுகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா சாஃப்ட்வேரில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் இவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சாஃப்ட்வேர் பக்கம் கே சிவன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ஹார்ட்வேர் தவிர்த்து மீது எல்லா வேலையுமே இவர் தான் செய்யணும். அப்போ தான் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு ஆப்பை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த ஆப்போட பேர் சித்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சித்தாரா அப்படின்னா என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்றது தான் இந்த சாஃப்ட்வேர். சிவன் அவர்கள் உருவாக்கின அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னது, அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னா சித்தாரா. சிவன் சித்தாரா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து படிச்சுக்கோங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆப்பில் எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான், அதாவது அந்த ஏவு ஊர்தி இருக்குல்ல அதை பற்றின எல்லா தகவல்களுமே டிஜிட்டல் முறையில் வந்து அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து இவர் எல்லாமே ரெடி பண்ணுறாரு. அப்போ வந்து ஹார்ட்வேரில் வந்து என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறப்ப
இது வந்து இவ்வளோ தூரம் போகும், இவ்வளோ தூரம் போகாது, இது வந்து சக்ஸஸ் ஆயிரும், இல்லை வந்து இது இந்த பக்கம் தான் போகும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் இவரோட இந்த ஆப்புமே வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லை நம்ம தூக்கி போடுறோம், அந்த கல் எந்த பக்கம் போகுது, எவ்வளவு கோணத்தில் போகுது, எவ்வளோ நேரம் கழித்து அந்த கல் கீழே விழுகும் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த சித்தார்த்தா. அந்த செயற்கை ஏவு ஊர்தி வந்து எந்த பக்கம் போகும், எவ்வளவு கோணத்தில் போகும், எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து, அதாவது சித்தாராவோட பணியே அதுதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தி தான் என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா, பிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஏவியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து இவர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. 1982 தான் சேர்ந்திருக்காரு. 83 ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து இவர் கைக்கு வந்து வந்திருக்கு. அதுலேயுமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில நமக்கு விக்ரம் சாராபாயை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை அப்படின்னா யார்? அது வந்து விக்ரம் சாராபாய் அவர்கள் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை வந்து ஏவணும். அந்த செயற்கைக்கோளை ஏவுறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, இந்த விக்ரம் சாராபாய் அவர்கள். ஆரியப்பட்டா, ஆவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரியப்பட்டா அப்படின்றப்ப விக்ரம் சாராபாய் தான் அது ஏவுறதுக்கு ரொம்பவே காரணமாக இருந்தார். இந்த இது ஆரியப்பட்டா ஏவுனதுக்கு அப்புறமா ஒரு சேட்டலைட் மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த செயற்கைக்கோள் மூலமாக 24,000, அதாவது 25,000த்துக்கு ஒரு 1000 வந்து கம்மியாக இருக்குது, 24,000 கிராமங்களில் இருக்கக்கூடிய 50 லட்சம் மக்களுக்கு இலவசமாக கல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. 24,000 கிராமம், 50 லட்சம் மக்களுக்கு இலவசமாக கல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட பேரில் தான் திருவனந்தபுரத்தில் தான் என்ன இருக்குது, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இருக்குது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே இருக்குது? திருவனந்தபுரத்தில் இருக்குது. இவரோட பேரில் தான் இயங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் என்னென்ன பிரான்ச்சஸ், என்னென்ன துறைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏவியானிக்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், காம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முக்கியமான துறைகள் எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு ஸ்கூலே இருந்தாலுமே 1வது 2வது 3வதுன்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் செக்ஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் நல்லா படிக்கிறப்பல பிரைட் ஸ்டூடெண்ட், டல் ஸ்டூடெண்ட் சொல்லி எவ்வளோ பிரிவுகள் நம்ம ஸ்கூல்லையே இருக்குது. அதே மாதிரி காலேஜு, கம்பெனி எல்லாத்துலேயும் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த விண்வெளி துறையிலையுமே இவரோட பேரில் இருக்குது. உள்ளே வந்து நிறையா பிரான்ச்சஸ் வந்து துறைகள் வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவரோட முயற்சியினால தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இஸ்ரோவும் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கிட்டு பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்துல் கலாம் ஐயாவை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர் வந்து இஸ்ரோவில் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, பணியாற்றிருக்காரு. அதாவது வந்து ஒரு பொறியாளராக வந்து பணியாற்றிருக்காரு. இஸ்ரோவோட தலைவராலாம் இவர் வந்து இருந்தது கிடையாது. நமக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப நம்ம டக்குன்னு அப்துல் கலாம் போட்டுருவோம். இஸ்ரோவோட 9வது தலைவர் யார் அப்படின்னா, கே சிவன் அவர்கள். தமிழ்நாட்டில் இவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். இவர் இந்தியாவோட ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்திய ஏவுகணை நாயகன் யார் அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள். இவர் DRDO மற்றும் ISRO இதில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. விண்வெளி பொறியாளராக பணியாற்றிருக்காரு. அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் DRDO மற்றும் ISROவில் வேலை பார்த்ததான் யார் அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்கள். இவர் வந்து எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? 11வது குடியரசுத் தலைவர். இவர் 11வது குடியரசுத் தலைவர். இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. 11வது குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா விருது வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் மொழியில் படித்தவர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கே சிவன் அவர்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் படித்தவர். அப்துல் கலாம் அவர்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் படித்தவங்க. இப்போ நம்ம கே சிவனை பற்றி பார்த்தோமா, இவரோட முக்கியமான பங்களிப்பு என்னது? அந்த PSLVயில் என்ன பண்ணாரா அப்படின்னா, PSLVயில் வந்து ஒரு சித்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை வந்து கண்டுபிடிச்சாரு. இவர் சேர்ந்தது 1982. அடுத்த வருஷமே PSLV கிடைக்குது. 2015 தான் விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தில் வந்து என்னவா இருக்காரு அப்படின்னா, இயக்குனராக வந்து இருந்தார். இதை வந்து நோட் பண்ணிக்கணும். 82, 83, 2015. நெக்ஸ்ட்டு அப்துல் கலாமும் இவரையும் பற்றி கேட்குறாங்க. அப்துல் கலாமை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப, அப்துல் கலாமோட குணம் என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம ஒரு சின்ன சக்ஸஸ் பண்ணிட்டா கூட அது பெரிய அளவில் பாராட்டுவாராம். அப்படித்தான் இவரையுமே வந்து மென்பொறியாளர் அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அப்துல் கலாம் யாரை மென்பொறியாளர்னு சொல்லி பாராட்டினது? கே சிவன் அவர்களை.
இதே நம்ம 6th வந்து படிச்சிருப்போம் நெல்லை சு முத்து அவர்களை பற்றி. தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் யாரை பாராட்டினாரு? நெல்லை சு முத்து. மென் பொறியாளர் அப்படின்னு சொல்லி யாரை பாராட்டினாரு? கே சிவன் அவர்கள். எப்பயுமே அப்துல் கலாம் ஒரு சின்ன ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டா கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக பாராட்டுவார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ செயற்கைக்கோள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு பயன் சொல்கிறாங்க, அது எந்த மாதிரி பயன்படுது அப்படின்றத கேட்குறாங்க. 1957 இருந்தே நிறைய நாடுகள் செயற்கைக்கோளை ஏவிருக்காங்க. முக்கியமாக ரஷ்யாவிலேருந்து நிறைய நாடுகள் செயற்கைக்கோளை ஏவிருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்காக வந்து ஏவுறாங்க அப்படின்னா மெயினாக இராணுவத்துக்காக, அவங்க நாட்டோட ஆற்றல் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் ஏவுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நாம் ஏவக்கூடிய இந்த ஏவுகோள்கள், இந்த செயற்கைக்கோள்கள் அப்படின்றது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் நம்ம வந்து ஏவுறோம். அவங்க வந்து அவங்களோட ஆற்றலை காட்டணும்னு ஏவுறாங்க, மெயினாக அவங்க அதுக்கு தான் ஏவுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஏவுறோம். இதுக்கு முன்னோடியாக இருந்தவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து செயல்பட்டார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன் அப்படின்றத கேட்குறாங்க. என்ன பயன் அப்படின்னா இந்த வருஷம் எவ்வளவு விளைச்சல் வந்து இருக்கும் செயற்கைக்கோள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், எவ்வளவு விளைச்சல் இருக்கும். நெக்ஸ்ட்டு, செயற்கைக்கோள்லேருந்து பார்க்குறப்ப எந்த இடத்துல எவ்வளவு தண்ணி இருக்குது, தண்ணி இருக்கா இல்லையா, கடல் பகுதியில் எங்கே மீன் இருக்குது, அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனு, ஏடிஎம் எல்லாமே வந்து எது மூலமாக இயங்குது அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் மூலமாக அப்படின்றத சொல்கிறாங்க. ஜிஎஸ்எல்வி செயற்கைக்கோள்கள் மூலமாக வந்து இயங்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபோனில் இருந்து எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக இயங்குது. ஆனால் அது ஃபுல்லாக எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த செயற்கைக்கோள்களை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நாட்டோட நம்ம நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தரம் வந்து முன்னேறணும். நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறதுக்கு தான் இந்த செயற்கைக்கோள்கள் வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ இஸ்ரோவோட தலைவராக யார் இருக்குது? கே சிவன் அவர்கள் வந்து இருக்காங்க. அதாவது நம்ம பாடத்தில் கொடுத்துருக்க சொல்கிறேன். நம்ம கே சிவன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்த செலவில் மக்களுக்கு எல்லாருக்குமே தரமான சேவை வழங்கணும், கம்மியான அமௌண்ட்டில் நல்ல தரமான சேவை வழங்கணும் அப்படின்றது தான் இவர் வந்து முன்னுரிமை வந்து தர்றாரு. நெக்ஸ்ட்டு, இப்போ இருக்கக்கூடிய அரைக்கோள்கள் என்ன அப்படின்னு கேட்குறப்ப இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து 45 செயற்கைக்கோள்கள் வந்து செலுத்தியிருக்கோம். எவ்வளவு? 45. இன்னும் நம்ம ஒரு 45 செயற்கைக்கோள்களை நம்ம வந்து அனுப்பணும். இப்போ இருக்க தேவைப்படி பார்த்தா இன்னும் நம்ம 45 செயற்கைக்கோள்களை அனுப்பணும். நம்ம அந்த 45 செயற்கைக்கோள்களை நம்ம அனுப்புறதுக்குள்ள மக்களோட தேவை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்திய நாட்டிலேருந்து 45 செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கோம். இன்னும் வந்து மக்களோட தேவையை பார்க்குறப்ப இன்னும் 45 செயற்கைக்கோள்களை வந்து நம்ம அனுப்பணும். நம்ம எப்போ அந்த 45 செயற்கைக்கோள்களை நம்ம அனுப்பி முடிக்கிறோமோ அப்போ மக்களோட தேவை அப்படின்றது 2 மடங்கு ஆயிரும். இந்த 45 செயற்கைக்கோள்களை வந்து நம்ம விண்வெளியில் போய் நிலைநிறுத்துறதுக்கு இன்னும் வந்து நமக்கு 4 வருஷங்கள் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வளர்மதி அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அரியலூரில் பிறந்தவங்க. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். 2015 அப்துல் கலாம் ஐயா விருது வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கின முதல் அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா இவங்க தான். இவங்க இஸ்ரோவில் 1984 போய் ஜாயின் பண்ணி அப்போ இருந்து பணியாற்றுறாங்க. 2012 வந்து உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள், இதோட அந்த திட்டத்துக்கான திட்ட இயக்குனராக இருந்தது இந்த வளர்மதி அவர்கள். எப்போ உருவாக்கப்பட்டது? 2012. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். அதாவது முதல் அப்துல் கலாம் ப்ரைஸ் வாங்கினது இவங்க தான். ஆனால் அங்கே இஸ்ரோவில் இருந்த அந்த திட்ட இயக்குனர்களோட லிஸ்ட்டில் 2வது பெண் அப்படின்னா அது இவங்க தான். இவங்க 1984 வந்து ஜாயின் ஆகுறாங்க. 2012 வந்து RISAT ரீசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் வந்து இயக்குனராக வந்து பணியாற்றியிருக்காங்க. நம்ம சிவன் அவர்கள் எப்போ ஜாயின் ஆனாங்க? 1982. 1983 PSLV அப்படின்றத பார்த்தோம். இவங்க வந்து 1984.
சிவன் அவர்கள் வந்து 2015 வந்து என்னவா இருந்தாங்க, விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் இயக்குனராக இருந்தாங்க. இவங்க வந்து ஆர்ஐ சாட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2012 வந்து என்னவா இருந்தாங்க அப்படின்னா திட்ட இயக்குனராக இருந்தாங்க. இவங்களுக்கு 2015 அப்துல் கலாம் ஐயா விருது வந்து கொடுத்தாங்க. எல்லா இயர்ஸுமே கொஞ்சம் கம்பேர் ஆகிற மாதிரி இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டே கீழே நம் அலுவலகத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. ஆனால் கடலில் சென்று மீன்பிடிக்கும் மீனவர்கள் ஆழ் கடலுக்கோ அல்லது 300 கடல் மைல் தூரம் சென்றாலோ நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா 30,000 அடி உயரத்துக்கு மேலே பறந்துக்கிட்டே கூட கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு அங்கே வந்து கான்டாக்டில் வந்து இருப்பாங்க. இப்போ ஃப்ளைட்லாம் போகிறவங்க கீழே வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் வந்து கனெக்டிங்லேயே இருப்பாங்க. ஆனால் 300 அடி ஆழம் கூட போயிருக்க மாட்டாங்க, 300 கடல் மைல் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மீனவர்கள்ட்ட நம்மளால் வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா கனெக்ட் ஆக முடியலை. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடல் பயணத்துக்காகவே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் நேவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். இது என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து நிறைய வழிகளில் மீனவர்களுக்கு வந்து பயன்படும். கடலோட எல்லையை இவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா உடனடியாக இது வந்து இன்ஃபார்ம் பண்ணுமா. அதே மாதிரி எங்கெங்கே மீன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த நேவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் வந்து பண்ணுமா. இதை சீக்கிரம் கூடிய விரைவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்றத சொல்லியிருக்காரு. என்ன மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டது நேவிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேவி அப்படின்னு சொல்கிறோம்னா அதான் நேவிக். நெக்ஸ்ட்டு, நாம் செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் அடையவில்லை என்ற கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இது வந்து ரொம்பவே தவறான கருத்து. விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கான். விண்வெளித்துறையில் எத்தனை வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கான்? 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவணும்ல, அதற்கான தொழில்நுட்பம். ரெண்டாவது, அந்த செயற்கைக்கோளை கொண்டு போகக்கூடிய அந்த ஏவ ஊர்தி. நெக்ஸ்ட்டு அது கொண்டு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏவ ஊர்தியும் அங்கே ஃபுல்லாக வந்து போக முடியாது, இடையிலேயே அது வந்து கலண்டு விழுகணும். அப்போ அந்த ஏவ ஊர்தியிலிருந்து விடுபட்டு அந்த செயற்கைக்கோள் வந்து போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து செய்தியை வந்து தரும். இது 3 தான் விண்வெளித்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 தொழில்நுட்பங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், ரெண்டாவது வந்து என்னென்னா ஏவு ஊர்தி கொண்டு போகிறது, மூணாவது அந்த ஏவு ஊர்தியிலேருந்து விடுபட்டு செயற்கைக்கோள் போய் இன்ஃபர்மேஷன்ஸை தர்றது. இதுதான் 3 வகையான தொழில்நுட்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 வகையான தொழில்நுட்பங்களையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவில் வந்து உருவாக்கியிருக்கோம். ஒரு சிலது மட்டும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வேறு நாட்டில் போய் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 தொழில்நுட்பத்தையுமே நம்ம இந்தியாவில் வந்து உருவாக்கிட்டோம். அப்போ நம்ம இந்தியா அப்படின்றது விண்வெளித்துறையில் தன்னிறைவு அடைஞ்சிருச்சு அப்படின்றத யார் சொல்கிறது அப்படின்னா கே. சிவன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோளை விண்வெளியில் நிறுத்துகிறது, இது எப்படி சாத்தியப்படுத்துவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கம்மியான செலவில் அதிக பயன் வந்து அடையணும், அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏவ ஊர்தி செயற்கைக்கோளை கொண்டு போகும், நம்ம பார்த்துருப்போம் அனுப்புறப்பில் அங்கங்கே கலண்டு விழுகும், கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு அங்கேருந்து கலண்டு விழுந்துடும், அது கடலில் போய் விழுகிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிசைன் பண்ணுறப்ப இந்த ஏவு ஊர்திக்கான செலவு அப்படியே வேஸ்ட்டாக தான் போயிடுது. சிவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏவு ஊர்தி ஒரு தடவை அனுப்புனதுக்கப்புறம் திரும்ப அதை வச்சுட்டு நம்ம வேறு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பணும். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளோட தரம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மறு பயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏவு ஊர்தின்றது அப்படியே வந்து கலண்டு எங்கேயாவது விழுந்துடும். ஆனால் இவர் கே. சிவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செலவழிக்கக்கூடிய காசு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதை வந்து நம்ம வேறு ஒரு செயற்கைக்கோளுக்கு வந்து நம்ம அனுப்பலாம், அந்த மாதிரி நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் மறு பயன்பாட்டு ஏவு ஊர்திகளை நாங்கள் உருவாக்கிடுவோம், நம்ம அதில் வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அதன் வட்ட பாதையில் நிறுவ பிற நாடுகளை தான் சார்ந்திருக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அந்த வட்டப்பாதையில் போய் நிலைநிறுத்தணும், அந்த வட்டப்பாதையில் தான் போய் நிப்பாட்டுவாங்க. அப்போ அதை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்றப்ப நம்ம நாட்டு டெக்னாலஜி வச்சு எதுவும் பண்ண முடியலை, நம்ம வந்து வெளிநாட்டோட அந்த ஒரு உதவியை தான் நாடி இருக்கோம் அப்படின்றத கேட்குறாங்க. இவரும் ஆமாம் அப்படின்றத சொல்கிறாரு. இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டோம். எப்படி அப்படின்னா, GSLV Mark II ஏவுகணை 2.25 டன்னிலிருந்து
3.25 டன்கள் சுமக்கும் திறனாக மாற்றப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆமாம், அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் நீ வரக்கூடிய காலத்தில் ஜிஎஸ்எல்வி மார்க் 2 2.25 இருந்து 3.25ஆகவும் ஜிஎஸ்எல்வி மார்க் 3 3லிருந்து 6 டன் அளவாகவும் மாற்றப்படும். இதை வந்து அந்த வெயிட்டை வந்து தூக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ கம்மியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், இவ்வளோ டன்களாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கே சிவன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சந்திராயன் 1 நம் விண்வெளி துறைக்கு பெரிய புகழை கொடுத்துள்ளது. சந்திராயன் மங்கள்யானை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சந்திராயன் 1 அப்படின்னு பார்க்குறப்ப நிலவோட புறவெளி, நிலவோட வெளி பகுதியை வந்து ஆராயிறதா முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இதுலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செயற்கைக்கோளை வந்து நிலவில் போய் இறக்குறதா தான் ஒரு முக்கியமான நோக்கமாக வச்சு அதையுமே அவங்க வந்து பார்த்துட்டாங்க. இப்போ சந்திராயன் 2ல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆய்வு பயண ஊர்தி இறக்குதலை, அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் லேண்டர், இது என்ன செய்யும் அப்படின்னா நிலவோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த துல்லியமான கட்டுப்பாடுகள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒன்று தான் இது. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆராயக்கூடிய ஊர்தி. இது ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமாக இது தானாகவே உள்ளேருந்து வெளியே வந்து நிலவில் வந்து 14 நாள் வரைக்கும் என்ன செய்யுமா, பயணிக்குமா. அந்த 14 நாள் பயணிக்கிறப்ப அங்கே வந்து நிறையா வந்து சோதனைகளை அந்த ரோவர் வந்து மேற்கொள்ளும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் வந்து என்னன்னா இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குது. சந்திராயன் 1ல வந்து நிலவோட புறவெளியை வந்து ஆராய செய்கிறத நோக்கமாக இருந்துச்சு. சந்திராயன் 2ல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரோவர் வந்து ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமாக அது வெளியே வந்து 14 நாளைக்கு வந்து என்னென்னா அதை வந்து ஆய்வு செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத அப்போ வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அருணன் சுப்பையாவை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் எதோட திட்ட இயக்குனர் அப்படின்னா, மங்கள்யானோட திட்ட இயக்குனர். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஏர்வாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோதைச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை வந்து சேர்ந்தவர். இவரும் இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்றிருக்காரு. 1984 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் வந்து சேர்ந்திருக்காரு. இதே தான் நம்ம வந்து இவங்களுக்கும் பார்த்தோம். 1984 தான் வளர்மதி அவர்களுக்கும் பார்த்தோம். அருணன் சுப்பையா அவர்களுமே 1984 தான் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் போய் சேர்ந்திருக்காங்க. ஆனால் வளர்மதி அவங்க வந்து எதில் சேர்ந்தாங்க அப்படின்னா இஸ்ரோவில் வந்து சேர்ந்துருந்தாங்க. 1984 இருந்து இஸ்ரோவில் வேலை பார்க்குறாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் தான் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அது அப்போ வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா பெங்களூரில் வந்து, அதாவது திருவனந்தபுரத்தில் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இருந்திருக்கும். இப்போ அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறாரு. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்குனாங்கல்ல, அந்த சுற்றுக்கலனோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா அருணன் சுப்பையா. இவங்க 2013. 2012 நம்ம யாருக்கு பார்த்தோம், 2012 வளர்மதி அவர்களுக்கு RISAT-1 அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட திட்ட இயக்குனராக இருந்தாங்க. 2013 வந்து யார், அருணன் சுப்பையா அவர்கள் வந்து மங்கள்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து திட்ட இயக்குனராக இருந்தாங்க. அருணன் சுப்பையா அவர்கள் வந்து 1984 வந்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் வந்து சேர்ந்தாங்க. 1984 இதே இதில் வளர்மதி அவர்கள் வந்து இஸ்ரோவில் வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அருணன் சுப்பையா வளர்மதி 2 பேருக்கும் இயர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இளைய கலாம் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். இவர் கோதவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றூரில் பிறந்தவர். அருணன் சுப்பையா எங்கே பார்த்தோம், திருநெல்வேலியில் ஏர்வாடி பக்கத்தில் கோதைச்சேரின்னு பார்த்தோம். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து கோதைவாடி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கோதவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இவரை தான் இளைய கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 11வது வரைக்குமே தமிழ் வழியில் படிச்சிருக்காரு. இது வரைக்கும் 5 முனைவர் பட்டங்களை வாங்கியிருக்காரு. எத்தனை முனைவர் பட்டங்கள், 5 முனைவர் பட்டங்களை வாங்கியிருக்காங்க. 1982 வருஷத்தில் இருந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இவர் வந்து பணியில் சேர்ந்திருக்காரு. கே சிவன் அவர்கள் எந்த வருஷம், 1982. இவரும் 1982. வளர்மதி அருணன் சுப்பையா 1984. இவங்க 2 பேர் 82, அவங்க 2 பேர் 84. அருணன் சுப்பையா போனது விக்ரம் சாராபாயதுக்கு. 1984 வளர்மதி அவர்கள் போனது வந்து எங்கே அப்படின்னா இஸ்ரோவுக்கு. அதே மாதிரி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் 1982 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இங்கே தான் போய் இவருமே வேலையில் வந்து சேர்ந்திருக்காரு. அங்கே வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா ஒரு இயக்குனராக வந்து இருந்தார்.
இது வரைக்கும் நம்ம நிலவுக்கு வந்து அனுப்பின செயற்கைக்கோள்கள் அப்படின்னு பார்த்தா சந்திராயன் 1, சந்திராயன் 2. இந்த சந்திராயன் 1ஓட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. இப்போ சந்திராயன் 2 இந்த திட்டத்திலையுமே இவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத கே சிவன் அவர்கள் வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது வாங்கியிருக்காரு. இதெல்லாம் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவர் வந்து நிறையா விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து கையருகே நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலாக வந்து வெளியிட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கையருகே நிலா அப்படின்ற ஒரு நூலாக வந்து எழுதியிருக்காரு. அப்போ கையருகே நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா அப்படின்னாலே சந்திராயன், சந்திராயனா மயில்சாமி அண்ணாதுரை, மங்கள்யானா அருணன் சுப்பையா, RISAT அப்படின்னா வளர்மதி அவர்கள். இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சித்தாரா, நேவிக் அப்படின்றதெல்லாம் வந்துச்சுன்னா சிவன் அவர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு விண்வெளித்துறையில் உங்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விண்வெளித்துறையில் 3 வருஷ ப்ராஜெக்ட்டு, 7 வருஷ ப்ராஜெக்ட்டு, 15 வருஷ ப்ராஜெக்ட்னு சொல்லி இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இருக்கும். அதை வந்து அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறது தான் எங்களோட வேலையே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 வருஷம், 7 வருஷம், 15 வருஷம். நெக்ஸ்ட்டு வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடுகள் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. வணிக நோக்கில் அப்படின்னு பார்க்குறப்ப நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே நேரத்தில் அருகில் உள்ள நாடுகளின் செயற்கைக்கோளையும் அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் வருவாய் இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும். அதாவது நம்ம நாட்டு செயற்கைக்கோளை இஸ்ரோவிலேருந்து அனுப்புகிறாங்க. இதனால நம்ம நாடு வந்து தன்னிறைவு அடையுது. அதே மாதிரி பக்கத்து நாட்டோட செயற்கைக்கோள்களை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து அனுப்ப மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி அனுப்புவாங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு செய்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம இஸ்ரோவோட வளர்ச்சி திட்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விவசாய குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம முழு மனசாக ஈடுபடணும். அதே மாதிரி நிதி நெருக்கடி அவங்களோட வீட்டு சூழலில் இருந்துச்சு. அப்பயுமே அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்க வச்சாங்க. டீச்சர்ஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. காலேஜ்லேயுமே நல்ல வந்து மோட்டிவேஷன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அவங்களோட லெக்சரர்ஸ் வந்து அதாவது அவங்க ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ்கிட்ட வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா நல்ல மோட்டிவேஷனல் வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி இஸ்ரோவில் இவர் வந்து சேர்ந்தப்பாங்கிறது மூத்த அறிஞர்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே முழு ஈடுபாடாக இருந்தால் நமக்கு வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்றத கே சிவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா இந்த விரிவானத்தில் நம்ம படிக்க வேண்டியது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ணுற மாதிரி தான் அந்த பாடம் வந்து இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.